இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் பேனில். பட்டையை உடச்சி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு, ஒரு பீஸ் போட்டால் போதும். சோம்பு 1 டீஸ்பூன், லவங்கம் ஒரு 4 போடுங்க போதும், 4 இல்லை 5 போடுங்க. அப்புறம் வெங்காயம், பூண்டு 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 ஒரு 10 பூண்டு போடுங்க, 10 இல்லை 15 மேலே போடுங்க, 10க்கு மேலே போடுங்க, அவ்வளோதான். அப்புறம் ஆனியன் 2 போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க, நல்லா வதக்குங்க. தக்காளி போடணும், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தோட தக்காளி தான் அதிகமாக போடணும். ஏன்னா நல்லா கலர் கொடுக்கும் தக்காளி, அப்போ தான் சூப்பராகவும் இருக்கும், கலரும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. வதங்கிட்ட பிறகு காஷ்மீர் சில்லி பவுடர் போடணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் எத்தனை ஸ்பூன் வேணால் போட்டுக்கலாம். நாங்கள் 2.25 ஸ்பூன் போடுறோம். நல்லா வதக்கு என்று வறுக்க வேண்டும். வதங்கிட்ட பிறகு ஆறிட்ட பிறகு அரைக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. அதே கடாயை அரைச்சி எடுத்துக்கோங்க. வெளில நல்லா கழுவ முடியும்னா நீங்கள் வேறு கடாயை கூட எடுத்துக்கலாம். பட்டரை பீஸை வெட்டிட்டு அதில் போடணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஊற்றணும். நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது பட்டர் கூட அது சேர்ந்துடும். ஒரு நிமிஷம், நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் வதக்கணும். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இந்த கன்சிஸ்டன்சி அதாவது ஒரு எப்படி சொல்கிறது சொல்லலாம். அப்புறம் கரம் மசாலா போடலாம். கரம் மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவங்களுக்கு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கியூபிக் ஷேப்பில் வர மாதிரி பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஷேப்பில் மிக்சியில் முந்திரி அரைச்சிக்கலாம். தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. பன்னீர் போட வேண்டியது. இப்போ பன்னீர் போட்டுக்கலாம். சர்க்கரை 1 ஸ்பூன் போடுங்க. சர்க்கரை பேஸ்ட் ஊற்றிடுங்க. பேஸ்ட் ஊற்றணும். நல்லா கலக்கு இந்த கலக்கிட்டால் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸில் வந்துடும் பன்னீர் பட்டர் மசாலா.